திருச்சி புத்தக திருவிழா 2024. திருச்சிராப்பள்ளி படைப்பாளர்கள் அரங்கம் எண் 177 மற்றும் 178. எழுத்தாளர் சதாசிவம் எழுதிய இது அல்ல கவிதை எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இன்று 2/10/2024 மாலை தமிழ்ச்செம்மல் வி. கோவிந்தசாமி தலைமை தாங்கினார். திருச்சி மாவட்ட நூலக அலுவலர் அப்போ சிவகுமார் நூல் வெளியிட்டார். இந்நூலின் முதல் பிரதியை வட்டார கல்வி அலுவலர் திருமதி இரா ஜெயலட்சுமி பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் அருணாச்சலம், அரிமா முனைவர் கார்த்திக், டாக்டர் லட்சுமி நந்தகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு மாநில தலைவர் கோவிந்தராஜ், தமிழ் ஆசிரியர் செசிலி, மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் வைகுண்ட மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு படைப்பாளர் சதாசிவத்தின் 8வது நூலை வெளியிட்டு வாழ்த்தினார்கள். எழுத்தாளர் சதாசிவம் நன்றி உரை வழங்கினார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. திருச்சி புத்தக திருவிழாவில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட படைப்பாளர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனியாக ஒரு அரங்கம் தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு கூடுதலாக ஒரு அரங்கம் மகளிர் படைப்புகளை வைப்பதற்காக பகிர்ந்திருக்கிறார்கள். காரணம், இந்த புத்தக திருவிழாவை தமிழக வரலாற்றில் பெண்கள் என்ற குறியீடை நோக்கி, இலட்சியத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. ராணி மங்கம்மாள் இந்த புத்தக திருவிழாவின் கருப்பொருளாக இருந்து வருகிறார். ஆகவே பெண்களை மையப்படுத்தி பெண்களை முன்னேற்ற வேண்டும், பெண்களை பலப்படுத்த வேண்டும், அவர்களை போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரே இலட்சியத்தோடு இந்த புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய திருச்சி மாவட்ட படைப்பாளர்களாக குறிப்பிட்ட அரங்கத்திலிருந்து ஒரு புதிய வரலாறு இன்றைய தினம் எழுதப்படுகிறது. நம்முடைய இனிய நண்பர் செந்தநீர்புரத்தில் வசிக்கின்ற இனியவர் சதாசிவம் கடந்த 2 ஆண்டுகளாக நம்மோடு உறவோடும் பாசத்தோடும் பழகி வருகிறவர். 7 நூல்களை இதற்கு முன் எழுதியிருக்கிறார். இது அல்ல கவிதை என்பது 8வது நூலாக இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட படைப்பாளர்கள் அரங்கத்திலிருந்து திருச்சி புத்தக திருவிழாவில் இன்றைய தினம் மரியாதைக்குரிய மாவட்ட நூலக அலுவலர் திரு அப்போ சிவகுமார் அவர்களது திருக்கரங்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரது கைப்பட்ட இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லோருடைய இதயங்களிலும் இடம்பெறும். தொடும் இதயத்தை தொடும், இதயத்தை ஈர்க்கும். அவர்களுடைய சதாசிவத்துடைய பெயருக்கும் புகழுக்கும் வலிவு ஊட்டும், பொலிவு கூட்டும் என்பது நிச்சயம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அரிமா சங்கத்தை சார்ந்த அன்பினிய நண்பர் முனைவர் கார்த்திக் அவர்களும் தன்னலமற்ற நுகர்வோர் கூட்டமைப்பின் பெரும் தலைவராக திகழ்கின்ற ஐயா கோவிந்தராஜ் அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அரங்கத்தின் சார்பில் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய மாவட்ட மைய உலக வாசகவிடத்தினுடைய ஆலோசகர் மரியாதைக்குரிய மேனாள் கல்லூரி முதல்வர் முனைவர் அருணாச்சலம் அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள், மனநல மருத்துவர் அன்பு சகோதரி லட்சுமி நந்தகுமார் அவர்கள், நம்முடைய வாசகர் பட்டத்தை நிர்வாகியாக இருக்கின்ற அன்பான வைகுண்டமூர்த்தி அவர்கள், அன்பு சகோதரி கருமண்டபம் ஆரோக்கிய மத 11 மேல்நிலைப்பள்ளி தலைமை தமிழாசிரியர் சகோதரி செசிலி அவர்கள் உடனிருக்க இந்த நூல் இன்றைய தினம் மாவட்ட நூலக அலுவலர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. எல்லாரும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள், பிறருக்காக உதவ வேண்டும். நம்முடைய முன்னிலையில் நிகழ்கின்ற இந்த நிகழ்வு மென்மேலும் இந்த நூலாசிரியருக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும், அவர் மேலும் பல நூல்களை படைக்க வேண்டும் என்பதை உறுதியாகவும் மகிழ்வோடும் எண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் நான் இந்த அரங்கத்தின் சார்பிலும் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்தின் சார்பிலும் திருச்சிராப்பள்ளி எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலும் திருமதி கோவிந்தம்மா தர்மடத்தின் சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய எழுத்தாளர் கதாநாயகன் சதாசிவம் கதாநாயகனாக அவர் திரைப்படத்துறையிலையும் பணித்தவர் உதவியேற்பதாக இருக்க ஆசைப்பட்டு தன்னுடைய கருத்தை களம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் இந்த விழாவை நிறைவு செய்கிறேன். இந்த அரங்கத்தின் சார்பில் இந்த தினம் அவருக்கு இந்த சிறப்பு ஆடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கிறேன். ஞாபகம் காலை கொண்டு
நல்லா எழுத்து படிக்க சிம்பிளாக இருக்கும், நல்லா புத்தக திருவிழா திருச்சிராப்பள்ளி படைப்பாளர் அரங்கத்தில் இன்று திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த திரு சதாசிவம் அவர்கள் இதுவரை 6 நூல்கள் எழுதியிருக்கிறார். இது 7வது படைப்பு. அவர்களெல்லாம் வாசகர்கள் கேட்டுக்கொள்வதற்கு இன்னொரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலுடைய தலைப்பு இது அல்ல கவிதை, ஆனால் இது ஒரு கவிதை. அந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருக்காரு. இதில் என்ன பிடிச்சதுன்னா கவிதைக்குள்ள நான் போகல. ஆனால் ஒன்று சதாசிவம் அவர்களே ஒரு தனிநயம் படித்தவர். எப்போதும் அவர் ஜாலியாக இருப்பார், இதுதான் வாழ்க்கை, ஜாலியாக இருப்பார். எனவே நான் சொல்வது தொடர்ந்து அவர் எழுத வேண்டும். இன்னொன்று அவர் எப்போ மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுதான் வாழ்க்கையை கொண்டாடுவது தானே. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இன்னைக்கு அருமை நண்பர் சதாசிவம் அவர்களுடைய இது அல்ல கவிதை வெளியிடப்பட்டுள்ளது. கலைத்து கிடப்பதை அடுக்கி வைப்பது ஒரு ரசனை, அடுக்கியதை கலைத்து போடுவது இன்னொரு ரசனை. கலைத்து கிடப்பதற்குள் அதை அப்படியே பார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையான ரசனை என்றால், கலைந்து கிடப்பதற்குள் தனக்கான ஒன்றை தேர்ந்தெடுப்பது ஒரு ரசனை. அப்படி கலைந்து கிடக்கக்கூடிய சொற்களுக்குள் தனக்கான ஒன்றை தேர்ந்தெடுத்து இது அல்ல கவிதை என்று ஒரு ரசனையான ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். கவிதை தொகுப்பை நண்பருக்கு அனைவரின் சார்பாக மிகச்சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதே ரசனையோடு மேலும் பல படைப்புகளை அவர் படைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். ரொம்ப 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 நன்றி. இந்த முதல் பேச்சில் 2வது பேச்சு வர மாட்டேங்குது. நன்றிங்க, நன்றி 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 நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அதுதான் பெரிய நன்றிங்க. எழுந்தாலும்